ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆண்டர்ஸ் கோசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது தாங்க எங்கள் ஏரியா பொன்மலை. எங்கள் ஏரியா க்ரீனிஷாக அப்படியே ட்ரீஸ் பிளான்ட்ஸ் அப்படியே இயற்கையாக சூப்பராக இருக்குங்க. எனக்கும் என் கணவருக்கும் வெளியில் ஊர் சுற்றுறதுனா ரொம்பவே பிடிக்குங்க. நானும் என் கணவரும் லவ் பண்ணுறப்போ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஹாப்பியாக இருப்போம். இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே டிசைட் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆனாலும் நம்ம லவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி என் கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் என் கணவரும் இந்த ஒரு அமைதியான எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம திருச்சியே அழகு தான், ஆனால் நம்ம திருச்சிக்கு மேலும் மேலும் அழகு சேர்க்குற விதமாக நிறைய திருச்சியில் டெவலப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதிலே இப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்வையற்ற மக்கள் ஆல்ஃபபெட் அந்த ஐஇ இதெல்லாம் ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அந்த மாதிரி அவங்க ரீட் பண்ணுறதுக்காக ஒரு சில போர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை என்னோடய ஹஸ்பண்ட் அந்த அவங்க படிக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு அந்த தொடுதல் உணர்வு மூலமாக அவங்க எப்படி அதை ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது மூலியமாக அவங்க கண் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு கடவுள் கண்ணை கொடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஏன்னா இந்த உலகத்தையே இந்த கண்ணுனால தான் நம்ம பார்க்க முடியுது. அதனால் அந்த பீப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நமக்கு அந்த கண் பார்வை இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் மிங்கிள் ஆகி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸசைஸ் பார்க்குக்கு தாங்க போயிருந்தோம். எக்ஸசைஸ் பார்க் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய உள்ளே செட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் தென் அட்ராக்டிவாகவும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பரவாயில்லைங்க, இந்த அளவுக்கு நம்ம திருச்சியில் இவ்வளோ அளவுக்கு நமக்கு டெவலப் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக செய்யலாம். அதில் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் அது மாதிரி தாங்க ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்தது. இப்போ பாருங்கள் கரெக்டாக பண்ணுறாரு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கரெக்டாக பண்ணல. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லோரும் உடனே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. நான் ரொம்ப மேய்க்கிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நானும் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்போங்க. ஏன்னா எங்கள் 2 பேத்துக்குமே சேம் ஏஜ் அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிப்போம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் விளாண்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு வெளில ஊர் சுற்றிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருப்போம். 2 பேருமே ரொம்ப சேட்டை. அதனால் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறதே ரொம்ப பெரிய வேலையாக தான் இருக்கும். நான் ஜாலி டைப் அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்டும் ஜாலியாக மாறிட்டார். இங்கே பாருங்களேன், நிறைய கிட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஏஜ்லேருந்தே அவங்க எக்ஸசைஸ்லாம் பழகிக்கிறது அவங்க ஃப்யூச்சரில் அவங்க கரெக்டாக பாடி மெயின்டைன் பண்ண கரெக்டாக இருக்கும். நாங்கள் இப்போ ப்ளே ஏரியா வந்துட்டோங்க. ஸோ ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து ஊஞ்சல் விளையாடுறதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் இப்போவும் எனக்கு இருந்தது. நாங்கள் அடிக்கடி இந்த பார்க்கு இந்த வெளிலலாம் ஊர் சுற்றுறதுனால நாங்கள் போய் இந்த ப்ளே ஏரியாவில் போய் விளையாடுவோம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாடுறப்போ. நம்ம இப்போ போய் ஊஞ்சல் விளையாடும் போது நமக்கு அந்த சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வரும். நம்ம சைல்டு லைஃப்கே போன மாதிரி நமக்கு தோணும். நான் விளையாட முடிச்சோன்னே என் ஹஸ்பண்ட் ஊஞ்சலில் உட்காந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் 2 பேர்கிட்டையுமே இன்னமும் அந்த குழந்தைத்தனம் மாறாமல் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலவங்க ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒய்ஃப் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால அந்த குழந்தைத்தனம் வெளிப்படாமல் அவங்க அப்படியே உள்ளே வச்சுப்பாங்க. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் 2 பேருமே சேம் ஏஜு. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப ஜாலியாக நாங்கள் பாட்டுக்கு எங்கள் இஷ்டம் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்படிலாம் இருந்ததில்லை. ஸோ எங்களோட குழந்தைத்தனமும் இப்போ வரைக்குமே மாறவும் இல்லை.
கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு வந்து 2-3 குட்டீஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சீசா விளையாடுறதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு அப்பையிலேருந்தே சீசா பிடிக்காதுங்க. ஏன்னா ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழேயும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால எனக்கு சீசா வந்து பிடிக்காது. எனக்கு வந்து 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையாக இருந்தாலும் சரி, அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் 2 பேருமே சரிசமமான நிலையில் இருக்கணும் தான் நான் நினைப்பேன். ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் கீழேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால எனக்கு என்னன்னு தெரிலங்க, இது ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட எனக்கு அந்த சீசா மட்டும் அப்போலேருந்தே பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் வந்து அடுத்து நான் சர்க்கிள் விட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிளில் ஏறி உட்காந்தோன்னே என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. சர்க்கிளும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவிலேருந்து வெளியில் வந்துட்டோங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றையும் பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களோட அந்த ஆர்ட் ஒர்க்கு கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பொறுமையாக நின்று அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு இடமா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலேருந்து காமிக்கிறேன். இதுதான் அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியா. அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு வந்து பிளான்ட்ஸு, ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போதைக்கு வந்து பேபிலாம் வந்து பிளான் பண்ணலங்க. 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறோம். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதை நாங்கள் ஏற்கனவே வந்து பிளான் பண்ணிட்டோம். இந்த 5 இயர்ஸில் வந்து நம்ம 2 பேரும் நமக்காக மட்டும்தான் வாழ்கிறோம். இந்த 5 இயர்ஸில் வந்து நிறைய மெமரிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பேபி வந்ததுக்கப்புறம் பேபி கூட சேர்ந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் இந்த லைஃப் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக திரும்ப கிடைக்காது. அதனால் இதில் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ, எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ, எவ்வளோ மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ நாங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தோம். எங்கள் ஏரியாவுக்கு ரிட்டன் வந்துட்டோங்க. இதுதான் ஜி கார்னர் கிரவுண்டுங்க. ஸோ இங்கே நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சண்டே, அதனால் நிறைய பேர் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சண்டே வந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட் விளையாட வந்து இங்கே வந்துடுவாங்கங்க. கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் ரொம்ப சரியான கூட்டமாக இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இங்கே என்ன கூட முடியாது, அவ்வளோ பேர் இருப்பாங்க. அவ்வளோ பைக் பார்க் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. பொன்மலை சண்டே மார்க்கெட் போட்டிருந்தாங்கங்க. பொன்மலை சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், டாய்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே போகிறப்ப பார்த்துட்டே போவோம் எப்பயுமே. ஸோ இந்த தடவை வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், குட்டி கலர் கோழிங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். இதில் பாருங்களேன், க்ரீனு, எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, ஸ்கை ப்ளூ, அப்புறம் வந்து வைலட் கலர், எல்லா கலர்லேயுமே இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், இது தாங்க ரயில்வே ஒர்க் ஷாப்பு. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து திருச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடமா வந்து கடை போட்டிருந்தாங்க அந்த சண்டே மார்க்கெட்டில். அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சண்டே எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த எங்களோட அன்பு உறவுகளுக்கு நன்றி.